நினைக்கிறேன். இன்னைக்கு 7:50 பக்கமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, லெட்ஸ் பேக் டு கான்செப்ட். டைப் ஆஃப் ஸ்கீமேட்டிக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பேசிக் சைக்கிளில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு அக்குமுலேஷன் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லியிருப்பேன். அது எங்கே இருக்குன்னா பேஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை ஃபுல்லாக நம்ம பேஸாக எடுக்கிறோம், அதை ஃபில்டர் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பேஸாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கிமேட்டிக்ஸில் 5 ஃபேஸாக பிரிவுகள் வந்து வருது. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குதுன்னா இதில் 5 ஃபேஸாக வந்து மார்க்கெட் பிரியுது. அந்த 5 ஃபேஸ் கம்ப்ளீட்டாக நடந்தால் மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 ஃபேஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ அந்த 5 ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம், அக்குமுலேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு இருக்கக்கூடிய காமன் வேர்ட்ஸ் அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிடுவோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லணும்னா நம்ம ஸ்கிமேட்டிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. ஸ்கிமேட்டிக்ஸ் வேர்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. preliminary stop, இது ஃபர்ஸ்ட் வேர்டா வந்து இருக்குது. இதுதான் மெயினான ஒரு விஷயம். இது சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும், சம்டைம்ஸில் ஃபார்ம் ஆகாது. பட் இருந்தாலும் இது இம்பார்ட்டண்ட். அண்டு கிளைமேக்ஸ். அண்ட் தேர்ட் ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் அண்ட் ரேலி. அண்ட் 4வது செகண்டரி டெஸ்ட். அண்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இந்த 4 விஷயம்தான் வந்து ஒரு அக்குமுலேட் பண்ணக்கூடிய இடம். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகக்கூடிய இடம் வந்து மேனிப்புலேட் ஆகக்கூடிய இடம். இது டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சேர்ந்தோம் அண்டு அக்குமுலேஷனுக்கும் சேர்ந்தோம். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மேலே வரும், அக்குமுலேஷனுக்கு கீழே வரும் இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் பிரேக் அவுட் வந்து நடக்கும் மார்க்கெட்டில். அண்ட் ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரி போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஜென்ரேட் ஆகக்கூடிய இடம் இந்த பிரேக் அவுட்டும் இந்த கன்ஃபர்மேஷனும். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அக்குமுலேஷனுக்கும் காமனாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகே, ஸோ எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அக்குமுலேஷன் உடைய ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அக்குமுலேஷனுடைய ஸ்ட்ரக்சரில் 2 விதமான அக்குமுலேஷன் இருக்குது. ரீ அக்குமுலேஷன் இருக்குது அண்டு அக்குமுலேஷன் இருக்குது. ரீ அக்குமுலேஷன் நம்ம என்ன பேஸாக எடுக்கிறோம்? டெசிஷனல். அக்குமுலேஷனை வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதுக்குள்ள அந்த ஒரு பேஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 டேல பார்க்குறீங்க, ஒரு பேஸில் 4 hour 1 hour
அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல இருந்து ஒரு பேஸை பார்க்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குது. இதுக்கு நேராக ஒரு ஆர்டர் பிளாக்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இப்படி இருக்குது பேஸ். அதுக்கப்புறம் எப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கிறானுங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பிளாக்னு எடுத்துன்னு போயிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த குட்டியோன்ற கேனில் இல்லை சின்னசாக இருக்கக்கூடிய அங்கே 2 கேனில் 3 கேனில் சேர்த்து நம்ம ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே மார்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நடக்க இல்லையா இந்த பேஸ். ஸோ அந்த கரெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ரீசன் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இருந்தால் அது கரெக்டான ஆர்டர் பிளாக், அது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இல்லைன்னா அது ஆர்டர் பிளாக் இல்லாத ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்றது நம்ம இந்த ஸ்கிமேட்டிக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய கரெக்டான அந்த பிரேக் அவுட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேஸ், எல்லா பேஸ்லுமே ஒரு அக்குமுலேஷன் இருக்கும், ஒரு ரீ அக்குமுலேஷன் இருக்கும். அதே நீங்கள் சப்ளைவாக மார்க் பண்ணுறீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து ரேலி பேஸ் ரேலி போயிருக்குதுன்னா இந்த பேஸுக்குள்ள ஒரு அக்குமுலேஷன் இருக்கும். ட்ராப் பேஸ் ட்ராப் வந்துருக்குதுன்னா இந்த பேஸுக்குள்ள டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேங்களா? அது இப்படி இங்கேருந்து மேலே பிரேக் பண்ணுறது அக்குமுலேஷனாக இருக்கும், கீழே பிரேக் பண்ணால் அது டிஸ்ட்ரிபியூஷனாக மாறும். அது இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே ரேலி பேஸ் போட்டு திருப்பி ட்ராப் ஆச்சுன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பர் சூப்பர். இப்போ அக்குமுலேஷன் ஸ்கிமேட்டிக் உடைய வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. பெருசா இருக்கும். பேஸ் ஏ அக்குமுலேஷன்ல ப்ரீலிமினரி சப்போர்ட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும். என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸ். அதை நீங்க சப்ளைன்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அண்டு இந்த இடத்துல கிளைமேக்ஸ் செகண்ட் ஸ்டெப் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஸோ அது அக்குமுலேஷன்ல என்னவா வரும்னா செல்லிங் கிளைமேக்ஸா வரும். செல் ஆயிட்டு இருந்த ட்ரெண்ட் வந்து எண்ட் ஆக போது இதுக்கான கிளைமேக்ஸின் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் மார்க்கெட்டு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாது. அப்படி ஒரு மூமெண்ட் வந்து அங்கே நடக்கும். அங்கே டிமாண்டும் எடுத்துருக்காது, என்ன எடுத்துருக்காது, சப்போர்ட்டும் எடுத்துருக்காது. ஆனால் அங்கேருந்து சரன்னு ஒரு பை மார்க்கெட் கிரியேட் ஆகும். ஸோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மொமெண்ட்டுக்கு என்ன பேர்னா ஆட்டோமேட்டிக் ரேலி. ஸோ ஃபோர்த்து ஸ்டெப்பு இதில் இந்த செல்லிங் கிளைமேக்ஸு, ஆட்டோமேட்டிக் ரேலி, ப்ரீலிமினரி சப்போர்ட், இந்த 3 விஷயம் எங்கே நடக்கும்னா ஒரு சிஹெச்ஓ ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த சிஹெச்ஓ சிஹெச் ஸ்ட்ரக்சருக்கு என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? இப்போ பை சைடுக்கு சிஹெச்ஓ சிஹெச் போடுதுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பிளாக் இருக்கும். அந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி ட்ரிகர் ஆகணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய ஏரியா தான் செகண்டரி டெஸ்ட். இந்த 4 விஷயம் நடந்துட்டா ஒரு அக்குமுலேஷன் கிரியேட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் கிரியேட் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்ல அக்குமுலேட் தான் பண்றாங்க, நம்மளுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஓகே, ஸோ 4 விஷயம் மார்க்கெட்ல கிரியேட் ஆயிடுச்சுனாவே நீங்க எல்லாருமே வந்து உஷார் ஆயிடணும். நெக்ஸ்ட் மார்க்கெட்டு ஒரு பெரிய கரெக்ஷனை தான் சந்திக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் முன்னாடியே. அண்ட் ஃபேஸ் பியில் ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். ஃபேஸ் ஏல 4th ஸ்டெப்பு செகண்டரி டெஸ்ட்னு ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அது வந்து ஃபேஸ் பியில்
சேம் அதே செகண்ட் டெஸ்ட் பெருசா நடக்கும். பெருசானா ரொம்ப பெருசா நடக்கும். நீங்க எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாத அளவுக்கு மார்க்கெட் லேசி ஆகி டயர்ட் ஆகிட்டு கரெக்ஷனாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன நேம் அப்படின்னா செகண்டரி டெஸ்ட் இன் ஃபேஸ் பி. ஸோ அங்கே நடக்கக்கூடிய அக்குமுலேஷன் அந்த 5 ஃபேஸஸில் இந்த ஃபேஸ் பி தான் வந்து அதிக நேரம் டைம் எடுக்கக்கூடிய ஃபேஸாக இருக்கும். அண்டு ஃபேஸ் சி ஸோ இந்த ஏரியாவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அக்குமுலேஷனும் இந்த செகண்ட் டெஸ்ட்டும் வந்து ஓவராலாக ஒரு பெரிய ரேஞ்சை கிரியேட் பண்ணி லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏஷியன் செஷன் எடுக்கிறோம் இல்லையா ரேஞ்சா, அன்றைக்கி நம்மளுக்கு போட்டு காட்டணும் லாஸ்ட்டு தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சை வந்து லண்டன் எதனா ஒரு பக்கம் உடைப்பான் அப்படின்னு சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் சியில் உடைக்கும். ஸோ அப்படி உடைக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட். ஸோ அதை நம்ம ஸ்கிமேட்டிக் வேர்ட்ஸில் என்னவா சொல்கிறாங்கன்னா ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக பிரேக் ஆகிட்டு உடனே ஆப்போசிட்டாக ஒரு மூவ் போகும். ஸோ அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும்னா டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகும். அந்த ரேஞ்ச் வந்து செல் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அந்த இடத்துல பெரிய ரிஜெக்ஷன் விற்க இருக்கக்கூடிய கேண்டில், அந்த மாதிரி ஒரு கேண்டில் அங்கே இருக்குதுனாவே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுதான் ஸ்ப்ரிங்குன்னு. அப்படிலாம் அதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு என்கல்ஃபியாக இருக்கும். அப்படின்னா ஒரு நல்ல ரிஜெக்ஷன் பின்பார் அது இருந்தால் அந்த இடத்துல அது ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா? மஸ்ட்டு அந்த ஃபேஸ் பியோடைய ஃபேஸ் ஏவோடைய லோ வந்து உடைச்சிருக்கணும். ஃபேஸ் பி அண்ட் ஃபேஸ் ஏ ரெண்டத்தோடைய லோவையும் வந்து உடைச்சிருக்கணும். ஓகேங்களா? உடைச்சிட்டு ஆப்போசிட்டாக வந்து ஆட்டோமேட்டிக் ரேலி அங்கே இருக்கக்கூடிய ஹையை போயிட்டு மார்க்கெட் மஸ்ட் பிரேக் பண்ணணும். ஸோ அந்த ஏரியாவை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன நேம்னா சிஹெச்ஓசிஹெச் வந்து உங்களுக்கு ஃபேஸ் சியில் நடக்கும். ஓகேங்களா? இதில் ஒன் மோர் ஒரு விஷயம் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆகும்போது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியாவுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை ஸ்கிமேட்டிக்ஸில் என்னவா சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் எ கிராஸ் க்ரீக் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க. இதை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வரும்போது ஃபால் இன் ஐஸ், அதாவது மேகத்திலேருந்து பனிக்கட்டி விழுகிற லாஜிக்கில் அது சொல்கிறாங்க. அந்த செல் மூமெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை வந்து கிளியராக பிரேக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு செவரை வந்து உடைச்சிட்டு போகிற மாதிரி, ஒரு அலை போகிற மாதிரி போகும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஜேஏசி ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு முழுசாகவே எழுதிடும். ஜஸ்ட் எ கிராஸ். தமிழ்நாட்டில் நீங்கள் வேற எங்கேயும் படிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிளியராக யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்டு ஃபேஸ் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன நடக்கணும், அப்போ வந்து ஓவராலாக ட்ரெண்டு வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ பியரிஷாக வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. க்ரீக்கை கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. அண்டு சிஹெச் நடந்துடுச்சு மார்க்கெட்டில். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு புல் ரன் ஆன ஒரு ஆட்டோமேட்டிக் ரேலி மூமெண்ட்டை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அப்போ அது மேனிப்புலேஷன், அதாவது 3 மேனிப்புலேஷன்ஸ் அந்த இடத்துல நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஏஆர் அப்படிங்கிறது ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா, அண்ட் ஸ்ப்ரிங்குன்றதும் ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா, அண்ட் சிஹெச்ன்றது ஒரு மேனிப்புலேஷன் ஏரியா. அதை நம்ம பார்க்குற விதத்தில் அது பிரேக் அவுட்டாக மேனிப்புலேஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மென்டாலிட்டியில் தான் இருக்குது. ஒரு ஹைலோ எடுக்கும் போது அந்த லிக்விடி வந்து எடுக்கிறாங்க. ஓகே, இது லிக்விடில் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு ஹைலோலுமே லிக்விடி இருக்கும்னு. இப்போ ட்ரெண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம எங்கே என்டர் ஆகணும்னா எல்பிஎஸ்னு ஒரு ஏரியா வந்து கிரியேட் ஆகும், லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்.
LAST. ஸோ இந்த ஏரியா வந்து எப்போ ட்ரிகர் பண்ணுவாங்க மார்க்கெட்லன்னா ஃபேஸ் டி. இது வந்து ஆல்மோஸ்டாக ஃபேஸ் 3லே வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாமே பேசஸ் எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ இதை ட்ரிகர் பண்ணக்கூடிய ஃபேஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டி. இந்த ஃபேஸ் டியில் ஒன் மோர் ஸ்டெப் இருக்குது, BULPSன்னு, பை பில்டப் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட்னு இருக்கும். அது வந்து அவ்வளோ ஒர்க் ஆகிறதுல அந்த இடத்துல SOS அடிஷ்னலாக வரும். ஸோ அது தேவையில்லாத ஒன்று. ஓகேங்களா, நான் பார்த்துருக்கேன், அது வந்து கிளியராக இருக்கிறது இல்லை மார்க்கெட்டில். ஸோ இதுவே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அண்டு ஃபேஸ் இ, ட்ரெண்டிங் மார்க்கெட். ஸோ அந்த ட்ரெண்டிங்கை எது கன்ஃபார்ம் பண்ணோன்னா SOS அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்களும் இப்போ BOS அப்படின்னு மார்க் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை, மைனர் பிரேக் அவுட்டு, மேஜர் பிரேக் அவுட்டு, சப் பிரேக் அவுட்லாம் மார்க் பண்ணுறீங்க இல்லைங்களா. நம்ம BOS அப்படிங்கிற வேர்டு வந்து வைக்காஃப் ஸ்கிமேட்டிக்ஸில் SOS, சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஓகே ப்ரோ. ஓகேங்களா. ஸோ இதை முடிஞ்சதும் என்ன ஆகும் மார்க்கெட்லன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டிங்காக மாறிடும். பை சைடுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக மாறிடும். இந்த ஃபேஸ் எப்படி ஸ்ட்ரக்சரலாக நம்ம பார்க்கறது அப்படின்றது இப்போ பார்ப்பீங்க. ஸோ அது கிளியரா? இதெல்லாம் எழுதிட்டீங்களா? கிளியர் ப்ரோ. கிளியர் ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளியர் ப்ரோ. இதுல உங்களுக்கு பாதி கிளியர் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணும்போது நீங்க தான் வந்து சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு CHO ஸ்ட்ரக்சர் தெரியும் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகே ப்ரோ. Accumulation schematic. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியர் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இங்கே வந்துட்டு இருக்குது. ஓகேவா, ஆல்மோஸ்ட்டாக நம்ம ஓவராலாக ஒரு பெரிய ட்ரெண்ட் எப்போ கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு 3 தடவை 2 தடவை இந்த மாதிரி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சா இது ஸ்டில் வந்து ட்ரெண்டு செல் சைடு வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. டபுள் BOSலாம் மார்க்கெட்டில் நடக்குதுன்னா. ஸோ அப்படி நடக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி கிரியேட் ஆகிறலாம் அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மார்க் பண்ணவும் முடியாது மார்க்கெட்டில். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் இந்த ஸ்கிமேட்டிக் CH கிரியேட் ஆகிற வரைக்குமே அவங்க வந்து ஸ்கிமேட்டிக் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்றது கிளியராக கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க இந்த ஏரியாவில் ஃபேஸ் ஏ நடக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் சி முடிகிற வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி வந்து மார்க்கெட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஏரியாவை நான் போயிட்டு இப்போ ப்ரீலிமினரி சப்போர்ட்டாக எடுக்கிறேன். போயிட்டு நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சுவலாக இது ஒரு சப்போர்ட்டு, அதை போயிட்டு நான் இப்போ ப்ரீலிமினரி சப்போர்ட்டாக எடுக்கிறேன். காண்டி அது ஏன் வந்துச்சுன்னு அப்புறமா உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா நான் வந்து ப்ரீலிமினரி சப்போர்ட் இருக்கிறேன். ஸோ இந்த ப்ரீலிமினரி சப்போர்ட் ஆக்சுவலாக அது ஒரு சப்போர்ட். இந்த லோவை நம்ம என்ன எடுப்போம், சப்போர்ட்டாக எடுப்போம். அங்கேருந்து மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகிட்டு இப்படி மேலே போயிருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் ட்ரெண்டு அந்த ஃப்ளோவில் ஸ்ட்ரைட்டாக வந்து உடச்சிடுறாங்க கீழே. ஓகேவா. ஸோ அப்படி உடச்சிட்டு அடுத்ததாக இங்கே ஒரு லோ வரும் இல்லையா. ஸோ அந்த லோவுக்கு என்ன நேம்னா செல்லிங் கிளைமேக்ஸ். ஒரு விஷயம் ரிமெம்பர் பண்ணோம், இதையே நம்ம ப்ரீலிமினரி சப்போர்ட்டாக மார்க் பண்ணோம், இதையே நம்ம செல்லிங் கிளைமேக்ஸாக மார்க் பண்ணணும். மார்க்கெட்டு ஒரு ஃப்ளோவாக வந்துட்டு இருக்குது. இப்போ இதே ஃப்ளோ இதுக்கு மேலே நீடிக்கும்னு கண்டிப்பாக
மார்க்கெட் ஸ்ட்ரென்த் இல்லை. இதை நீடிக்கணுன்றதுக்காண்டி மார்க்கெட் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்ற ஒரு விஷயத்த மார்க்கெட்ல இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரீலிமினரி சப்போர்ட். ஓகேங்களா? அடுத்ததான் இருக்கக்கூடிய இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். இந்த செல்லிங் கிளைமேக்ஸ் இதோட செல்லுங்க எண்ட் ஆக போதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு மேல இதே மாதிரி வந்துட்டு இருந்தா இந்த ஃபுல் ஃபிளெட்ஜ் மூவ் வராது, இதுக்கு மேல வராதுன்னு ஒரு இண்டிகேஷன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேம் தான் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். அதுக்குன்னு மார்க்கெட் இங்கே ஸ்டாப் ஆயிட்டு இங்க ரிவர்ஸ் பை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பை ஆகாது. இங்க வந்து அந்த ஃபோர்ஸ், இங்க வந்து அந்த ஸ்பீட் வந்து இதுக்கு மேல இங்க மார்க்கெட்ல இருக்காதுன்னு ஒரு இண்டிகேஷன் தான் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். இந்த ட்ரெண்ட் இதுக்கு மேல கண்டினியூ ஆக போறதுலன்றதுக்கான ஒரு ரீசன் இந்த ப்ரீலிமினரி சப்போர்ட். இந்த ஃபோர்ஸ், இந்த ஸ்பீடு இதுக்கு மேல இருக்காதுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய இடம் தான் இந்த செல்லிங் கிளைமேக்ஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இப்ப இது நடந்து முடிஞ்சதும் மார்க்கெட்ல என்ன ஆகும்னா, எதுக்கு மார்க்கெட் இங்க வந்து ரிவர்ஸ் ஆனானே தெரியாது. சடனா அப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட்ல கிரியேட் ஆகும். ஓகே, அது இப்படி கிரியேட் ஆகுதோ இல்லை இங்க வந்து ஒரு பேஸை போட்டு கிரியேட் பண்றாங்களோ வாட் எவர், இப்படி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய மூவுக்கு என்ன நேம்னா ஆட்டோமேட்டிக் ரேலி. இது எதுக்காக மார்க்கெட்ல கிரியேட் பண்றாங்கன்னா, ஒரு பவுண்டரி லைனை வந்து செட் பண்றாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மும்பைக்கு மேட்ச் ஆடுச்சு இல்லையா? டோனி கூட வந்து பொழுந்துட்டு போனார் 3-6. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவுண்டரி குவார்டர் தான் போய் விழுந்துச்சு. அந்த மாதிரி மார்க்கெட் போகக்கூடாதுன்னு செட் பண்ணுறதுக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ரேலி தான் இந்த ஆட்டோமேட்டிக் ரேலி. ஓகேங்களா? ஸோ அந்த பவுண்டரி லைன், இந்த லோவை நம்ம வந்து ஒரு லைன் போட போகிறோம், அதே மாதிரி இந்த ஹைக்கு ஒரு லைன் போட போகிறோம். இது நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸு ஐலோ எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த ப்ரீலிமினரி சப்போர்ட்டோடைய ஹையை போயிட்டு மார்க்கெட் உடஞ்சிடுச்சு. இந்த இடத்துல சிஹெச்ஓ தெரிஞ்சிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸுக்கும் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இல்லையா? ஆமாம் ப்ரோ. அவங்களுக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ், இந்த ஹைலோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் அண்டு நார்மலாக அந்த அரங்குற ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு பை சைடு மார்க்கெட் கிளம்ப போகுதுன்னு ஒரு மைண்ட் செட்டாக வர வச்சுட்டாங்க. யார் வர வச்சாங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் மேக்கர்ஸ். இப்போ இதை பார்த்த ட்ரேடர்ஸ், இதில் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸும் இருக்கிறாங்க உள்ள. அவங்க என்ன இந்த இடத்துல பண்ணுவாங்கன்னா, இந்த ஏரியாவை ஸ்வீப் ஆகும், இந்த ஏரியாவை போயிட்டு சிஹெச்ஆவும் எடுத்துருவாங்க. அவங்க இந்த ஏரியாவில் சம்திங் டிமாண்ட் அதாவது இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து எடுத்துக்கின்னு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸுக்கு இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸுக்கு இந்த இடத்துல வியூ எப்படி இருக்கும்னா, இந்த ஏரியா வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, அவங்களுக்கு கடைசியாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது, அது பிகம் சப்போர்ட்டாக இந்த இடத்துல மாறுது. அவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு போகணும். இன்னொரு விதமான ட்ரேடர்ஸுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு நேராக வந்து ரீடெஸ்ட்டை கொடுத்துட்டு போகணும், இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி மென்டாலிட்டியில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னொரு விதமான ட்ரேடர்ஸ், இப்போ கரண்ட் லோ இங்கே இருக்குது, அப்போ மார்க்கெட்டு இங்கே வந்தால் பை, இங்கேருந்து மேலே போகணும், இங்கே வந்தால் திருப்பி செல், இங்கேருந்து கீழே வரணும். இந்த மாதிரியான மென்டாலிட்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் நீங்கள் சடனாக மார்க்கெட்டில் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்கள வந்து மார்க்கெட்ல வேலை செய்யணும், அவங்கள போயிட்டு நம்ம புஷ் பண்ணணும், நம்ம காசு எடுத்துன்னு போயிடுவானுங்க அவனுங்க. ஸோ அங்கேருந்து ரீசனபிளே இல்லாமல் இங்கேருந்து ஒரு ஏரியா வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரியா எது வரைக்கும் வரும்னா, மார்க்கெட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கான்செப்ட் இந்த சப்ளை டிமாண்ட், அது வரைக்கும் வரும்.
இந்த இடத்துல யார் வின் பண்ணாங்கன்னா இந்த சிஹெச்ஓ ட்ரேடர்ஸ் வின் பண்ணதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை எடுத்துட்டு மார்க்கெட் இப்படி வந்து மேலே கிளம்பும். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த டிமாண்ட் வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு மேலே போகுது இல்லையா? ஸோ அப்படி நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன நேம்னா செகண்டரி டெஸ்ட். ஓகே, ஸோ இந்த 4 விஷயம் மார்க்கெட்ல நடக்குதுன்னா மார்க்கெட்ல ஒரு ஃபேஸ் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த எர்த்து கூட 4 ஃபேஸில் தான் இயங்குதோம். இப்போ நம்மளாம் வந்து 4வது ஃபேஸில் இருக்கிறோமா? இந்த 4வது ஃபேஸ் தான் கலியுகம் அப்படின்னு சொல்றாங்க. அது கட்டுக்கதையா என்னன்னு தெரியல, நம்மளுக்கு முன்னாடி இந்த புக்கில் எழுதி வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மார்க்கெட் நடக்குதுன்னா இது வந்து ஃபேஸ் 1. கலர் மாத்திக்கலாம். இப்போ இந்த 2 லைன் நம்ம ஹரிசாண்டலா போட்டோம் இல்லையா? இந்த லைன் என்னவா இருக்கும்னா இங்க பாட்டம் இருக்கிறது ரீட்டைல் சப்போர்ட். இதை தாண்டி மார்க்கெட் கீழே வரக்கூடாது. ஒரு அக்கோமுலேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இதை இன்ஸ்டிடியூஷன் போடக்கூடிய ஒரு எல்லை கோடு, அதே தான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே இப்போ ஒரு ஃபேஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு ஃபேஸ் டிவி ஆஃப் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இந்த ஒரு ஃபேஸ் நடந்துட்டாலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் மார்க்கெட் கரெக்ஷன் தான் போக போகுதுன்னு. அப்படி தெரியாதவங்க இந்த டிமாண்டை கண்டிப்பாக இந்த கான்செப்ட் படித்தவங்க கூட என்ட்ரி போட்டுருவீங்க இந்த சிஹெச்ஓன்னு நினச்சிட்டு. இங்கே டிமாண்ட் எதுவுமே மிட்டிகேட்லாம் பண்ண மாட்டாங்க இந்த ஏரியாவில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிஹெச்ஓ ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கேருந்து இந்த சப்ளை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஏரியாவை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுவானுங்க இந்த இடத்துல. ஏன்னா மிட்டிகேஷன் நடக்கல இல்லையா? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் இதை எடுத்துன்னு இங்கே போய் ரெக்கவரி முடிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் ஃபேஸ் பி. ஃபேஸ் பியில் என்ன சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு? செகண்டரி டெஸ்ட். இப்போ இங்க இருக்குது இல்லையா இந்த டிமாண்ட் இந்த சப்போர்ட்லாம் இருக்குது இல்லையா? இப்போ மார்க்கெட்டு டவுன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிட்டு பை சைடுக்கு மாற்றி நிற்கிறாங்க. இதுக்கு நேராக போகும்போது ரெசிஸ்டன்ஸோடைய தொல்லை இங்கே போனால் திருப்பி கீழே தான் அடிச்சு நவுத்துறானுங்க. அதே மாதிரி இதுக்கு நேராக வந்துச்சுன்னா மார்க்கெட்டை பை சைடு தான் அடிச்சு நவுத்துறானுங்க. இங்கே 2 பக்கமும் வந்து அடி விழுந்துட்டே இருக்கும். நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரி மத்தாளத்துக்கு 2 பக்கம் அடி விழுற மாதிரின்னு அந்த மாதிரி இங்கே வந்து அடி விழுகும். ஸோ அப்படி அடி விழுகும் போது மார்க்கெட் என்ன ஆகும்னா அதிகமாக லிக்விடிட்டி இல்லாமல் ஒரே இடத்துல கரெக்ஷன் போட்டு நம்ம கசை கலெக்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்படி கலெக்ஷன் நடக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம ஃபேஸ் பியில் செகண்டரி டெஸ்ட் இன் ஃபேஸ் பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவ்வளோ லேசியாக இருக்கும் மூமெண்ட்டு. சின்ன சின்ன சாவே இருக்கும் மூமெண்ட்டு. 5 பிப் 10 பிப்பு போகிறதே பெருசாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம். அது கோல்டாக இருந்தாலும் சரி, வேற எதனா கரன்சி பேராக இருந்தாலும் சரி, வேற எதனா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அது நீட்டாக போட்டுடலாம். அதை ஸோ அப்படி இருக்கும். ஸோ இந்த ஏரியாவுக்கு என்ன பேர்னா செகண்டரி டெஸ்ட் இன் ஃபேஸ் பி. EHB.
ஓகேங்களா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ஃபேஸ் சிகே மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ ஒரு கிளியர் அக்குமுலேஷன் மார்க்கெட்ல நடந்திருக்குது இந்த ஃபேஸ் ஏலையும் ஃபேஸ் பிலையும். ஃபேஸ் சிக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சப்போர்ட் கண்ட்ரோல் எடுக்கும், சம்டைம்ஸ் எடுக்காது, ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே உடைச்சிடுவாங்க. இப்படி கீழே உடைச்சதும் என்ன நினைப்பாங்க ட்ரேடர்ஸ்னா, இந்த ரேஞ்சு ஒரு வேலையா பிரேக் பண்ணிட்டானுங்க, கீழே டவுன் சைடு தான் பிரேக் ஆகிருக்குது, அப்போ கீழே தான் மார்க்கெட் போகும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு செல் அடிப்பாங்க. நினைச்சவங்க இதுக்கு நேராக வரும்போது ரீடெஸ்ட்ல செல்லு, இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ல செல்லு, இந்த ப்ரைஸ் ஃபாஸ்ட் மூவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் ஸ்டெப் 2ல இல்லையா? அந்த மாதிரி இவங்க திங்க் பண்றதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரேஞ்சு கீழே பிரேக் அவுட் ஆச்சு, நெக்ஸ்ட் இது கீழே தான் வரப்போகுதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து இங்கே ஃப்ளாகு பேட்டர்ன் எல்லாம் போட்டுன்னு உட்காந்து நிற்பாங்க, இது வந்து பெயரஸ்ட் ஃப்ளாகு அப்படின்லாம் வந்து ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு அக்குமுலேட் நடக்கும் போது இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எவ்வளோ வேகமாக நடக்குதோ அதை விட 2 மடங்கு வேகத்தோட ஆப்போசிட் மூவ் அடிக்கும். சடனாக போயிட்டு நேராக ஒடிக்குவாங்க. ஓகேங்களா? அப்படி அங்கே சடனாக கீழே சடனாக மேலே போகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில்ஸ் தான் இருக்கும். ஒன்று என்கல்ஃபாக இருக்கும், இல்லை ஒன்று மார்னிங் ஸ்டாராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் டைம் ஹேமர் அப்படின்னா பின்பார், ரெண்டும் ஒன்று தான். அது இருக்கக்கூடிய இடம் தான் வேற வேற. ஓகேங்களா? ஸோ அங்கே இருந்தால் கண்டிப்பாக அது ஹேமர் தான். அவ்வளோ பெரிய ரிஜெக்ஷனாக இருக்கும். அந்த ரிஜெக்ஷனுக்கு என்ன நேம்னா ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ நேராக போயிட்டு மேலே உடச்சிட்டானுங்க. இது உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிப்பானுங்க ட்ரேடர்ஸ், நேராக இப்படி ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி வந்து ட்ரெண்ட் லைன் இப்படி போட்ட ஒரு சேனல் அப்படிலாம் வந்து போட்டு டிசைன் பார்த்து வந்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வந்து வந்திருக்குது இல்லையா இங்க, அந்த ட்ரெண்ட் லைன் வைக் ஆஃப் என்னவா சொல்றாங்கன்னா ஜஸ்ட் எ கிராஸ் கிரீக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு போட்டு வச்சுட்டு இருந்த அத்தனை சுவர்களையும் உடைச்சிட்டு மேலே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன் நம்மலாம் வந்து சிம்பிளாக ஒரு வார்த்தையில் முடிச்சிடுவோம். இது வைக் ஆஃப்ல இந்த வேர்டு வந்து சொல்றாங்க. இது நேராக போயிட்டு இந்த ஏஆரை உடைச்சதும் என்ன வருது மார்க்கெட்லன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் வந்து வருது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? இது ஃபேஸ் சீல நடக்கிறது எல்லாம். இது நடந்துட்டா நம்மளுக்கு கிளியர், ஒரு அக்குமுலேஷன் கிரியேட் பண்ணி ஃபாஸ்ட் மூவ் டன் ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பேசிக்காக பார்த்த சைக்கிளில் ஸ்டார்ட் அக்குமுலேஷன் அண்டு ப்ரைஸ் ஃபாஸ்ட் மூவ், அந்த விஷயத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. 3 ஃபேஸ் வந்து நடக்குது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த ஃபேஸ் சி வந்து எண்ட் ஆகுது. ரொம்ப போரிங்காக போதா என்ன, இல்லை புரியாத கான்செப்ட் பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்ல ப்ரோ, கவனிச்சுக்கு இருக்கு.
ஒரு லைவ் மார்க்கெட்ல மறுபடியும் பார்க்கும்போது மெமரி லைவ்ல ட்ரேடே எடுத்து காட்டிருக்கிறேன். இதெல்லாம் நீங்களும் லைவ் மார்க்கெட்ல எக்ஸாம்பிள் தானே கேட்குறீங்க. லைவ் ட்ரேடிங்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10-15 பார்ப்பீங்க என்கிட்ட. தினம் ஒவ்வொன்றும் புதுசா தெரியும் மார்க்கெட்டில் உங்களுக்கு. இல்லை ப்ரோ, லைவ் ட்ரேட் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். அது சூர்யா ப்ரோ. இல்லை நியூ இயர் போயிட்டு தான் இருக்கு. இப்போ இது உடைக்கிறதுக்கு கண்டிப்பா ஆர்டர்ஸ் கண்டிப்பா போட்டிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா இந்த இடத்துல வந்து டெசிஷன் இருக்கணும், இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் இருக்கணும் இல்ல? ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் தானே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், ப்ரோ இதுக்குள்ள தானே நம்ம அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இது ரீ அக்குமுலேஷன் அக்குமுலேஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை ரீ அக்குமுலேஷன் எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் இல்லையா ப்ரோ? அது இருங்க சொல்றேன். டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க ப்ரோ. திலீப் ப்ரோ. ப்ரோ என்னையதானா புல்லம்மா? இப்போ இந்த அக்குமுலேஷன் இவ்வளவு பெருசா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்குள்ள இங்க சின்ன பேஸ் மார்க் பண்றோம் பாத்தீங்களா? அதை நீங்க ரீஃபைன் பண்ணாலையும் அக்குமுலேஷன் ரீ அக்குமுலேஷன் கிடைக்கும். நீங்க ரீஃபைன் பண்ண உள்ளுக்குள்ள நீங்க அதை பார்த்துட்டே இருக்கலாம் சின்ன ஸ்ட்ரக்சர்ல. ஓகேங்களா? இது ஓவராலா ஒரு பெரிய பேஸை எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஹவர் எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த 4 ஹவர் பேஸவே நீங்க ரீஃபைன் பண்ணி ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்றீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்கை நீங்க ரீஃபைன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கொண்டு போனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு டிமாண்டை வந்து நம்ம மார்க் பண்றோம். இந்த சப்போர்ட்டுக்கு மேலே சப்போர்ட்டு கீழே இருக்கட்டும், வாட் எவர் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த டிமாண்டுக்கு என்ன நேம் அக்குமுலேஷன்லனா லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்போ உங்களுக்கு என்ட்ரியா ட்ரிகர் ஆகும்னா ஃபேஸ் டில வந்து ட்ரிகர் ஆகும். 9 மணி ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் அக்குமுலேஷன் மட்டும் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். நாளைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு அண்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எங்கே வந்து எண்ட் ஆகும்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு டிமாண்டில் வந்து எண்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் டர்ன் ஆகிட்டு போகும். ஸோ அந்த என்ட்ரி ட்ரிகர் பண்ணக்கூடிய ஏரியாவை தான் நம்ம ஃபேஸ் டி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம். அண்ட் ஃபேஸ் இல வந்து ஃபேஸ் டியில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகுது இல்லையா ட்ரெண்டு கூட. இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து பை ட்ரெண்டுக்கு ட்ராவல் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஏரியாவை நம்ம ஃபேஸ் இயை நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ போயிட்டு ஃபேஸ் சி அண்ட் ஃபேஸ் டிக்கு வந்துச்சு இல்லையா ஒரு ஹை. ஸோ அந்த ஏரியாவை நம்ம என்னவா மார்க் பண்ணணும்னா என்னவா மார்க் பண்ணணும்? சைன் ஆஃப் இல்லைங்களா? எஸ்ஓஎஸ். அதை தான் நீங்கள் இங்கே எஸ்ஓஎஸ் மார்க் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் எஸ்ஓஎஸ்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் நீங்கள் பிஓஎஸ் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல எஸ்ஓஎஸ்ஸாகவும் மார்க் பண்ணலாம். ஓகே
ஸோ அந்த ஸ்ப்ரிங்கிங் வந்திருக்குது இல்லையா, இது எங்க வந்து கரெக்டான மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் எங்க கரெக்டா இருக்கும்னா கீழே வந்து ஒரு டிமாண்ட் டேப் அடிச்சிருக்கணும். அப்படி டேப் அடிச்சுட்டு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. இதோடைய அக்யூரேசிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அக்யூரேசிலாம் கொடுக்க முடியாது. இது வந்தால் வேலை செய்யும் மார்க்கெட்டில். ஏன்னா அது ஓவராலாக மார்க்கெட்டை ட்ராப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஏரியா இது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக கிடைக்குது மார்க்கெட்டில், நல்ல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் கிடைக்குதுன்னு கன்ஃபார்ம் இது வேலை செய்யும். ஸோ இந்த ஃபேஸ் இல சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்ற வரைக்கும் அண்டு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நடக்கும். நெக்ஸ்ட் அப்படியே மார்க்கெட்டு மேலே உடச்சி போகும். எப்படி போகணும், இப்படி போகணும். ஸோ திருப்பியும் கீழே வரும், திருப்பி மேலே போகும், திருப்பியும் கீழே திருப்பி மேலே போகுவாங்க. கிளியரா? ஸோ இதுதான் அந்த அக்யூமுலேஷனுடைய ஸ்ட்ரக்சர். இது தேவைன்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்தாச்சா? இப்போ இதை எங்கெல்லாம் ப்ரோ பார்க்கறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்படி வந்து இப்படி போயிருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி போயிருக்குதுன்னா இங்கேருந்து நீங்கள் அப்படியே பிஎஸ், செல்லிங் கிளைமேக்ஸு, டெஸ்ட்டு, இங்கே ஸ்ப்ரிங்கு, இங்கே சிஹெச் நடந்துருது. ஓகே, அண்ட் புல் பேக்கில் எல்பிஎஸ் அண்ட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டு இப்படி மைனரில் இங்கே போய் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இப்போ கடைசி அங்கே எல்பிஎஸ் வச்சுட்டு இதை வந்து எடுக்காமல் போயிருக்கிறாங்க இங்கே அப்படின்னா, ஸோ திருப்பியும் மார்க்கெட்டை இங்கே இறங்கி வரும் இல்லையா இந்த என்ட்ரியை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல அதே பிஎஸ், கிளைமேக்ஸு, ஸ்ப்ரிங்கு, சிஹெச், எல்பிஎஸ் என்ட்ரி திருப்பி மேலே போகும். இப்படி ஒவ்வொரு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு டேர்ன் ஆகிட்டு போதும் இல்லையா அந்த இடத்துல, அந்த எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில், அந்த ஏரியாவில் உங்களால் அக்குமுலேஷன் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவில் ரீ அக்குமுலேஷன் பார்க்க முடியும். கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே. நாளைக்கு வந்து மீதி பேசுகிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் நாளைக்கு பேசிட்டு அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். டவுட் செக்ஷன் தானே உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பாய் ப்ரோ. என்ட்ரி மாடல் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், அதுதான் நாளைக்கு பார்க்கலாம் டவுட் செக்ஷன்ல. ஓகே ஓகே. நான் யாருக்கும் காட்டாமலாம் போல. ஓகேங்களா? கிளாஸ் வரல. ஓகே, ரெக்கார்டிங்கே 1 hour மேலே நினைக்கிறேன், அதனால தான். ஸோ ஜர்னல் ஃபார்மேட் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ.